Mr. Adi, are you ready? Yes, doctor. I'm ready. ஆதி, லாஸ்டா ஒரு தடவை கேட்டுக்கிறோம். உங்களுக்கு இது ஓகேவா? இந்த ஆபரேஷன் முடிஞ்சா அவ்வளவுதான். உங்களால கடந்த 4 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. உங்க ஞாபகத்துல அது எப்பவுமே வராது. ஓகேவா? இன்னொரு தடவை யோசிச்சு கூட சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப ரேரா நடக்கிற ஆபரேஷன். ஒரு தடவை பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான். திருப்பி ஞாபகத்தை வர வைக்கவே முடியாது. இப்ப நீங்க வேணான்னு சொன்னாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். பா, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? நீ கடைக்கு வரலையா எங்க கூட? அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிட்டான். பா, என்ன ஆச்சு? இல்லத்தா, நீங்க போயிட்டு வாங்க. பா, எங்க வாழ்க்கையில நடக்க போற முக்கியமான விஷயம் இல்லப்பா. அங்க நீ இல்லாம எப்படிப்பா நாங்க போக முடியும்? நேத்து நைட்டு தானே நான் உன்கிட்ட அவ்வளோ பேசினேன். அப்புறம் என்ன உனக்கு? மனசே சரியில்லத்தா, நீங்க போயிட்டு வாங்க. பா, ஏய் ஆண்டாளு, அதான் வரலங்கிறாருல, லேட் ஆகுது, வா நம்ம கிளம்பலாம். டேய், நீ ஒரு நிமிஷம் இரு. பா, நீ வா போலாம். ஏத்தா, நான் எப்படித்தான் அங்க நான் வந்தா உங்க அம்மாவுக்கு பிடிக்காது, உங்க அப்பத்தாவுக்கு பிடிக்காது, உன் தங்கச்சிக்கு பிடிக்காது, ஏன் உன் புருஷனுக்கே பிடிக்காது. அப்புறம் எதுக்கு நான் அங்க வந்து அம்புட்டு பேரையும் கஷ்டப்படுத்தணும்? நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கத்தா, நான் வரல. அட்டிங் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க பாரு. பா, யாருக்கு பிடிக்குதோ இல்லையோப்பா, எனக்கு ஒண்ணு பிடிக்கும்ல. நீ எனக்காக வரணும், வந்துதான் ஆகணும், சரியா? அதான் சொன்னா புரிஞ்சுக்கத்தா, அது உன் புருஷன் கடை. அதோட அவர் கூப்பிடாம நீ கூப்பிடுறதே முதல்ல தப்பு. சொன்னா கேளுத்தா, நீங்க கிளம்புங்க. உனக்கு என்ன இப்ப அவன் கூப்பிடணும்? டேய், எங்க அப்பா ஒரு வார்த்தை கூப்பிடுறா. டேய், எதுக்கிட்டு ஏன் பக்கம் திரும்புறீங்க? என்னால கூப்பிட்டு இருக்க முடியாது, உனக்கு வேணா நீ கூப்பிடு. சும்மா அந்த ஆளை வர சொல்றதே பெரிய விஷயம். சும்மா சீன் போடாம சீக்கிரம் கிளம்ப சொல்லு. இங்க பாரு, ஒழுங்கா கூப்பிட சொல்லிட்டேன். அதை கூப்பிட முடியாது. அப்ப நீ தனியா போய்க்க, நான் வரமாட்டேன், போ. ஐயோ சாமி, எனக்கு தான் எங்க இருந்து வந்து மாட்டுவாங்களோ. உங்க வீட்டுல இந்த மாதிரி அப்பா பொண்ணு இருக்காங்களா? அதுங்களா நல்ல காரியத்துக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதே. அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. கிளம்புறியா இல்லையா நீ? என் அப்பா இருந்தாதான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். ஐயோ ஏதா ஆண்டாளே, எனக்காக எதுக்கு தான் நீ மாப்பிள்ளை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நீ கிளம்புத்தா, மாப்பிள்ளை பாவம். இந்த பாரு, நீ வந்தாதான் நான் போவேன், நீ வரலன்னா நான் போக மாட்டேன். போதுமா? இந்த முடிவை என் புருஷன் எடுக்கட்டும். ஏதா இப்படிலாம் பிடிவாதம் பிடிக்காதத்தா. ஐயா மாப்பிள்ள, நீங்க ஆண்டாளை கூட்டிட்டு கிளம்புங்க. தர்றே, பாம்பு தெரிஞ்சு பால் ஊத்திட்டு இருக்காது, சரியா? என்னதான் அப்படி பண்ணாலும் பாம்பு விஷம் தாண்டி கக்கும். சொல்லிட்டே இருக்கேன் நானு. நீ அவரை கூப்பிட போறியா இல்லையா? மாமா, ஆமாம்மா, எனக்கே ஃபர்ஸ்ட் எல்லாம் ஷாக்கா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா கண்டிப்பா அப்பா வருவார்னு எனக்கு நம்பிக்கை வந்துடும்.
சரி டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பணும். உங்க அப்பாவை பத்தி பேசினா டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. ஆமாம்மா, இன்னைக்கு ஆண்டாளத்தை கடை திறந்ததும் முதல்ல ஏதாவது வாங்கணும்ல. ஆமா, எனக்கு அடுத்த வாரம் ஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. அதுக்கு அப்பா கிட்ட ரெட் கலர் ட்ரெஸ் கேட்டிருந்தேன். அவரு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு நீயே வாங்கி கொடுத்துடுறியா? யாரு உங்க அப்பாவா? அதுவும் நீ கேட்டு அவர் மறந்துடுவாரா? அவர் ஊர்ல இருந்து வரும்போது அந்த Dress உனக்கு வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாரு பாரு. நிஜமாவா? உன்னையும் சரி என்னையும் சரி அவர் எப்பவும் மறக்க மாட்டாரு. பனியில் மூடி போன பாதை அடி